வெங்காயம், தக்காளி, பூண்டு, உப்பு, கடலைப்பருப்பு வறுத்து போட்டிருக்கேன். அதேமாரி கருவேப்பிலையும் அதிலேயே வறுத்து போட்டிருக்கேன். இது ரொம்ப நல்ல டேஸ்ட்டான சத்தான ஒரு சட்னிங்க. முக்கியமாக இது கோதுமை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், அரைச்சி கடுகுளுந்தம் பருப்பை போட்டு தாளிச்சிருக்கிறேன். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த சட்னி. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். வெங்காயத்தையும் தக்காளியும் நான் வதக்கலைங்க. ஜஸ்ட்டு கருவேப்பிலையும் கடலைப்பருப்பு மட்டும் வறுத்து ஒரு வெங்காயம், ஒரு தக்காளி, 2-3 பல்லு பூண்டு, அவ்வளோதான் இந்த சட்னியை நான் போட்டிருக்கேன். போட்டு ஒன்றா எல்லாத்தையும் அரைச்சி கடுகுளுந்தம் பருப்பு போட்டு தாளிக்கணும். அவ்வளோதான். ரொம்ப சிம்பிளான சட்னி. கோதுமை தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நம்ம மாவு அரைக்கலை அப்படின்லாம் கவலைப்பட வேண்டியதில்லை. இந்த சட்னி அரைச்சிட்டு கொஞ்சமாக கோதுமை மாவை கலந்து, கோதுமை மாவு கலக்கும்போது கொஞ்சமாக நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கணும். ஸோ ஒரு 2-3 ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துட்டோம்னா கோதுமை தோசை கிறிஸ்பியாக இருக்கும், வழவழன்னு இருக்காது. ஸோ நீங்களும் கோதுமை தோசை செய்யும்போது அந்த டிப்ஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு காஃபி போட்டு நான் குடிச்சிட போகிறேன். அவங்க 2 பேரும் லேட்டாக தான் எழுந்திரிப்பாங்க இன்றைக்கி. அவங்களுக்கு இன்றைக்கி பாப்பாவுக்கு ஆன்லைன் கிளாஸு. அவர் நைட்டை ஒர்க் பண்ணிவிட்டு ரெஸ்ட் எடுத்துகிட்ருக்குறாரு. இப்போ நான் காஃபி குடிச்சிட்டு அடுத்து நான் கோதுமை தோசை எனக்கு வேணுங்கிறத நான் சுட்டு சாப்பிட்டுக்குவேன். நான் ஆஃபீஸ் போனதுக்கப்புறம் அவங்களுக்கு எப்போ பசிக்குதோ அப்போ 2 கோதுமை தோசை சுட்டு சட்னி வச்சு சாப்பிட்டுக்குவாங்க. நான் எதுவும் தோசை சுட்டு வைக்க போகிறது கிடையாது, ஏன்னா சூடாக ஆறிடும், டேஸ்ட்டாக இருக்காதுன்னு. ஸோ எனக்கு மட்டும் 2 தோசை சுட்டுட்டு சட்னி வச்சு நான் சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸாக நிதானமாக நான் ஆஃபீஸ் கிளம்புறேன். இன்றைக்கி நிறைய வீடியோஸ் இருக்குதுங்க சுதனாஸ் வேர்ல்டில், போய் பாருங்கள். நிறைய ரெசிபி வீடியோஸ், ஷார்ட்ஸ் வீடியோ, நிறைய சாரீஸ் கலெக்ஷன், அந்த மாதிரி நிறைய இருக்கும். இப்போ நம்ம சேனலில் மோர் தென் 500 சப்ஸ்கிரைப்ஸ் இருக்கிறாங்க. எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். உங்களுக்கு இந்த மாதிரி வீடியோ போகணுன்னு சொல்லிட்டு சஜஸ்ட் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி வீடியோஸ் நான் போடுறதுக்கு ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். ஒரு கொஞ்ச நாளாக நான் வீடியோஸ் போடலை, ஏன்னா எனக்கு ரொம்ப ஆஃபீஸில் ஒர்க் இருந்ததுனால சரி ரொம்ப ஸ்ட்ரெஸ் எடுத்துக்க வேணான்னு சொல்லிட்டு நான் போடலை. ஸோ இனிமேல் ரெகுலராக வீடியோ போடுறதுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். இப்போது நான் கோதுமை தோசை சுட்டுட்டேன். நான் இப்போ சட்னி வச்சு நான் சாப்பிட போகிறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோஸ் பாருங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லாருக்கும், எல்லா சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். பாய், டேக் கேர்.